இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க. அந்தந்த பகுதிகளிலே அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். பதிலடி என்றால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அல்ல. நாங்கள் எல்லாம் எதற்காக அமைதியாக இருக்கோம் என்றால், ஒவ்வொருவரும் இந்த சமூகத்துடைய மதிப்பீடு எந்த அளவு வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்வையிடுவதற்காக நாம் அமைதியாக இருக்கிறோம் என்றால், நாங்களும் பிறரை போல 10 மாதம் சுதந்திர மனிதர்கள் தான். எங்களுக்கும் அது எல்லா விதமான வீரம் ஒன்று, விவேகம் ஒன்று, அறிவு ஒன்று. ஆகவே யார் இந்த சமுதாயத்தை பற்றி பேசினாலும் எங்களுக்கு அனுதாபமும் தேவை கிடையாது, இரக்கமும் தேவை கிடையாது. அவர்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்கிறதோ அதுதான் சூழ்நிலையாக அமையும். நம்முடைய அவர்களை யாரும் அடக்கி வைக்க வேண்டும், ஒடுக்கி வைக்க வேண்டும் நினைத்தால் இனிமேல் அது போன்ற வாய்ப்புகளுக்கு எல்லாம் இடம் இல்லை என்பதை உங்கள் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் விளக்கம் நடக்கிறது. அருந்ததியர் தமிழ்நாடே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த சமூகம் இன்றளவும் உழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ஆண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும், திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய 2 கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த அருந்ததியர் சமூகத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரம், பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் பதில் வரும். ஏனென்றால் உழைப்பதை மட்டுமே இந்த சமூகத்திடம் எடுத்துக்கொண்டு அரசியல் பிரதிநிதித்துவத்தை சரியாக வழங்காத ஒரு சூழல் இன்றளவும் நிலவிக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேற்கு மண்டலத்திலே 14 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று. அதை அதிகப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருந்ததிய சொந்தங்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு சரியாக வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக 3 to 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஒரு சமயத்தில் சென்றிருக்கிறார்கள். இதுவரை நடந்த தேர்தல்களிலே உரிய அளவிலே பங்கீடு கொடுத்திருந்தால் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட 20,000க்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கின்றன. இந்த 20,000க்கும் மேற்பட்ட பதவிகளிலே அருந்ததிய சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அநீதி. 20,000க்கும் மேற்பட்ட அந்த பதவிகளிலே அலங்கரிக்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக அருந்ததியர் நல வாரியம் தொடர்ச்சியாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 3% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு அருந்ததியர் தலைவர்கள் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அந்த 3% இடஒதுக்கீடானது சில 61 என்ற அந்த அரசாணையின்படி நாங்கள் இல்லாத இடத்திலே வேறொரு நபர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதால் அந்த அடிப்படையில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இல்லாதது போல் காட்டி மற்ற பட்டியலினத்தவர்களை அங்கே நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை கண்காணிப்பதற்காக தமிழகம் முழுவதுமாக கண்காணித்து கல்வியிலும் வேலை
வாய்ப்புகளின் உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அளவில் அந்த கண்காணிப்பு குழு நியமித்துக் கொடுக்க வேண்டும். அரசை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லாம் வலியுறுத்தி அதை போன்றே மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 1.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளடக்கிய கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை, பஞ்சம நிலங்களை மீட்டு பட்டியலிடத்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை கொண்ட இந்த மாநாடு வருகின்ற மே 11 அன்று தந்தை பெரியார் விருந்தமன்றில் நாங்கள் நடத்த உள்ளோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. மேற்கு மண்டலத்திலே இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகப்படியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு திராவிட மாடல் அரசின் நாயகன் மாண்புமிகு தளபதியார் இந்த முறை 2026 தேர்தலில் 14 தொகுதிகளை அருந்ததியர் சொந்தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்றோம். அதை போன்ற இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்பு மேற்கு மண்டலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை தக்க வைக்கின்ற முயற்சியாக 14 சட்டமன்ற தொகுதிகளிலே அருந்ததியர்கள் போட்டியிடுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வாய்ப்பை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க.